ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்ம அவாகாட்ரோஸ் லா. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அவாகாட்ரோஸ் கருதுகோள் அப்படிங்கிறது. அவாகாட்ரோ hypothesis, Avogadro law, and then relationship between vapor density and relative molecular mass. So important topic. அந்த கொஸ்டின் நமக்கு ரிப்பீட்டடா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகே, பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு ஷேர் ஒன் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் அவர் ஃப்ரீடம் ஃபைட்டர் சுபாஷ் சந்திர போஸ் இல்லையா? இவங்கள தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? உங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி என்பது இவருக்கு நம்ம கொடுத்த ஒரு புனைப்பெயர், சரிங்களா? சோ இவர் வந்து நம்மளுடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட எல்லா வீரர்களும் இவரும் ஒருவர். நிறைய இவர் வந்து நம்முடைய நாட்டிற்காக அரும்பாடுபட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கார். இவருடைய நினைவு தினம் தான் என்று. இவருடைய கோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எந்தூசியஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப வந்துட்டு இவர் வந்து வீரம் கொண்டு அவர் வந்துட்டு தன்னுடைய உரிமையை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இவர் வந்து நிறைய நம்ம அவர்களுடைய எல்லா எண்ணங்களும் சரி, அவர்களுடைய கோட்ஸும் இருக்கும். என்னென்ன கோட்ஸ்னா ஒரு 1 or 2 நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்றேன். சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறது இல்ல, எடுக்கப்படுறது அப்படின்னு சொல்றது, சரிங்களா? கொடுக்கப்படுறது இல்ல, எடுக்கப்படக்கூடியது. ஏன்னா அந்த மாதிரி நமக்கு அவ்வளவு ஒரு அடிமைத்தனத்தோட நம்மள வந்து அவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால அவ்வளவு ஒரு கோவமாக அவர் வந்துட்டு வீரத்தோடு போராடிதான். இப்போ எல்லாருமே அஹிம்சா முறையில வாங்கி தரல. இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி 2 குரூப்பா இருந்தது. ஒரு குரூப் அஹிம்சா, இன்னொருத்தர் வந்து வன்முறை. ஏன்னா அவங்க வந்து நம்மள வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்களோ ஆஸ் இட் இஸ் அதே மாதிரியே நம்மளும் எப்படியாவது நம்முடைய உரிமையை பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் போராடினாங்க. ரத்தத்தை கொடுங்கள், ஏன்னா எல்லா இளைஞர்களிடமும் இவர் வந்து விடுதலை போராட்ட உணர்வை தூண்டி விடுதலைக்காக எல்லாருமே கண்டிப்பாக அரும்பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. சோ அவங்க தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்டாங்க? நீங்க உங்களுடைய ரத்தத்தை தாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கோட்ஸ் இருந்தது. வன்முறை அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் மோசமானதுதான். ஆனா அதை விட மோசமானது அடிமைத்தனம். அப்ப அடிமையை எதிர்க்கணும், நம்ம வந்து அதுல இருந்து விடுபட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி போராடுறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சோ அப்போ நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா தான் நம்ம என்ன பண்ணினோம், செலிப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லக்கூடியது, எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இதே மாதிரி நேஷனல் ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்ணா அன்னைக்கு மட்டும் நம்ம அதனுடைய உணர்வோட இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி எண்ணத்தோட எப்ப நம்ம வந்து நாட்டுக்காக பாடுபடணும். இது நம்முடைய நாடு அப்படிங்கிற ஒரு தேச பக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளாரையும், எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறைவனை வணங்குறோமோ அதே போலவே இந்த நாட்டிற்காகவும் நாம் அரும்பாடுபடணும். இந்த மாதிரி தலைவர்களுடைய வரலாறுகள் அதையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதே நமக்குள்ளாரையே என்ன ஆகும், நம்ம வந்துட்டு அந்த சுதந்திரம், நம்முடைய நாடு நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுல இருந்து ஃபுல்லையுமே அத படிக்க படிக்க அவர்களுடைய ஹிஸ்டரிய நம்ம கேட்கறது அந்த மாதிரி செய்யும் போது எல்லாம் நம்மளுடைய அந்த தேச உணர்வு, தேச பற்றுங்கிறது கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதே போல எவ்வளவு சினிமா டிராமா நீங்க நிறைய பாக்குறீங்க. அது போல இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேல பரேட் எல்லாம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அது வந்து அத பார்க்கும் பொழுதே எவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒவ்வொருத்தரும் செய்யறாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ நேரங்கள் செலவிடுறோம் நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சோ நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நிறைய ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஃபிளாக் ஹாய்ஸ் பண்றாங்க அதுக்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட்
யாருக்கு ப்ரியாரிட்டி, யாரு ஸ்டேட்ல யார் ஏத்தணும், அதே போல நமக்கு வந்துட்டு கண்ட்ரியில யாரெல்லாம் ஏத்துவாங்க என்னங்கிற விஷயம் எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அது எல்லாமும் பொதுவான விஷயம். அது போல அந்த உரையாற்றும் உரை அஸ் வெல் அஸ் அங்க நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் அதுக்கும் இனிமே எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்திருந்தா ஓகே, பார்க்கலன்னா கண்டிப்பாக நீங்க அந்த இதை ஒரு விஷயங்களை பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து எப்படி எல்லாரும் வந்து செய்யறாங்க, ஹானர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதும் நல்ல விஷயம். ஓகே. சோ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நம் நாட்டிற்காக அரும்பாடுபட்ட ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவருடைய நினைவு தினம். சோ அவருடைய நினைவு தினத்துல நாம் தெரிஞ்சு கொண்ட இந்த ஒரு சில கருத்துக்கள் என்பது நம்முடைய தேச பக்தி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக என்னது நல்ல விஷயம். அது இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. சோ அவாகாட்ரோஸ் லா, அவாகாட்ரோஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன நம்பர் அப்படிங்கறது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? 6.023 into 10^23 அப்படிங்கிறது தான் அவாகாட்ரோஸ் லா. அவாகாட்ரோஸ் நம்பர். அவாகாட்ரோ லா அப்படின்னா என்ன பாருங்க, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அவாகாட்ரோ லா அப்படிங்கிறது ஒரு அவாகாட்ரோ விதி, முக்கியமான ஒரு விதிகளுள் ஒரு விதி. சரிங்களா? சோ மாறாத வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில சம பருமனுள்ள வாயுக்கள் எல்லாமே சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். அதுதான் இந்த அவாகாட்ரோ விதி அப்படின்னு சொல்றது. அப்ப ஒவ்வொரு வாயும் அதனுடைய பருமன், அதனுடைய மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கைக்கு எப்படி தொடர்புடையதாக இருக்கும்? அதனுடைய நேர் விகிதத்தில் தொடர்புடையதாக இருக்கும். சோ வி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? வேல்யூம். பருமன் என்கிறது நமக்கு அந்த அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. சோ வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். பி அப்படிங்கிறது என்னது? நமக்கு n என்பது ஒரு மாறிலியா எடுத்துட்டோம்னா v is equal to மாறிலி. மாறிலி அப்படிங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ v is equal to கான்ஸ்டன்ட் into n சொல்லுவோம். ஓகே. சோ ஒரு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ்ல இருக்கக்கூடிய 1 லிட்டர் ஆக்சிஜன் மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதுல சமமாக இருக்கும். ஹைட்ரஜன்ல உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 1 லிட்டர் ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. சோ ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன் டெம்பரேச்சர். விதிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பொழுதும் அதுல மாற்றம் என்பது கொண்டு வரக்கூடாது. வார்த்தைகள் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. சரியா? சோ 1 லிட்டர் அப்படிங்கிறது என்னது? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸினுடைய நம்பர் அதே மாதிரி நமக்கு ஹைட்ரஜன் எடுக்கிறத ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்தோம்னா அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். ஓகே. சோ இப்போ எத்தனை நமக்கு வந்து எந்தெந்த கேஸ் எடுத்தாலும் ஹைட்ரஜன், ஹீலியம், அமோனியா, சோ இந்த மாதிரி எல்லா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், அமோனியா இந்த எல்லா வகையான வாயுக்கள்லையுமே நம்ம எடுத்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வாயுக்கள்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை என்பது எவ்வாறு இருக்கும்? சமமாக இருக்கும். ஈக்குவல். அதுதான் நம்ம அவாகாட்ரோஸ் ஹைபோதசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதுல ஹைட்ரஜனும் குளோரினும் நமக்கு ஜாயிண்ட் ஆகி என்ன கொடுக்கும்? ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? H2 ஹைட்ரஜன் பிளஸ் Cl gives HCl. ஹைட்ரஜன் குளோரைடு. சோ என்னது? ஹைட்ரஜனும் கேஸ், குளோரினும் கேஸ். அப்ப ஹைட்ரஜன் குளோரைடு. அப்ப கேஸ். ஒவ்வொன்றுமே எந்த அளவு நமக்கு இருக்கும்? அதுல வேல்யூம். ஹைட்ரஜன்ங்கிறது ஒரு வேல்யூம் அண்ட் தென் குளோரின் அப்படிங்கிறதும் ஒரு வேல்யூம். அப்ப ஈக்குவலா ரெண்டும் சேர்ந்து நமக்கு 2 வேல்யூம் ஹைட்ரஜன் குளோரைட் கேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஆஸ் பர் த அவாகாட்ரோஸ் லா எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலா எல்லா இடத்துலயுமே அதுல இருக்கக்கூடிய வேல்யூம்ஸ்ங்கிறது. ஸோ அக்கார்டிங் அவாகாட்ரோஸ் லா 1 வேல்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஆக்குபைட் பை த n number of molecules. அப்ப n molecules பிளஸ் n மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்?
2n மாலிகூல்ஸ் இல்லையா? ரெண்டுமே நமக்கு சேர்ந்து உருவாகக்கூடியது என்னது? n மாலிகூல்ஸ் பிளஸ் n மாலிகூல்ஸ்னா 2n மாலிகூல்ஸ் இல்லையா? இதுதானே வரணும். 2n ஜாயின் ஆகி நமக்கு வரக்கூடியது 2n மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம அவாகாட்ரோஸ் லால நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, ஸோ அவாகாட்ரோஸ் லா அப்படிங்கிறது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்றோம்னு சொன்னா, இங்க கேலூகாஸ் லா அப்படிங்கிற ஒரு விதியை விவரிக்கிறதுக்காக. ஸோ கேலூகாஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விதி. இந்த ஒரு விதியை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த அவாகாட்ரோஸ் ஹைபோதசிஸ் இது நமக்கு யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் எங்கெல்லாம் இது பயன்படுகிறது, எங்க நம்ம வந்து பயன்பாடுகள், வாயுக்களினுடைய அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அட்டாமிசிட்டியை நமக்கு வந்து கணக்கிடுவதற்கு, அணுக்கட்டு எண்ணை கணக்கிடுவதற்காக இந்த அவாகாட்ரோ லா அப்படிங்கிறது நமக்கு பயன்படும். அவாகாட்ரோ விதியை பயன்படுத்தி நம்ம வாயுக்களுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் இல்லையா? ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் இடையே உள்ள தொடர்புன்னு. சோ அவாகாட்ரோஸ் பிரின்சிபிள அடிப்படையா வச்சுதான் நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த அவாகாட்ரோஸ் பிரின்சிபிள் வித் ஹெல்ப் ஆஃப் த சிமுலேஷன். ஸோ இந்த சிமுலேஷனை பாருங்க. இதுல நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம்? ஈக்குவலா இருக்கும் இல்லையா? என்ன ஈக்குவலா இருக்கும்? மாறாத வெப்பம் மற்றும் அழுத்தம் இல்லையா? டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். அந்த அழுத்த நிலையில நமக்கு சம பருமனுள்ள வாயு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுல வேல்யூம் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு அண்ட் தென் பிரஷர் இருக்கு. ஓகே, ஸோ இத மூணையுமே நம்ம என்ன பண்றோம்? ஒரே அளவுல நம்ம வந்து ஈக்குவலா எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலா எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதுல நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டெய்னர் ஏ அண்ட் கண்டெய்னர் பி. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும். ஸோ ஹியர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேசஸ், எல்லா வாயுக்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இப்ப எவ்வளோ இருக்கு? 5.2 லிட்டர் வால்யூம், டெம்பரேச்சர் 400 கெல்வின்ல 1.7 நமக்கு அட்மாஸ்பரிக் பிரஷர்ல என்ன ஆகும், எந்த அளவுக்கு இந்த இடத்துல மாலிகூல்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஹீலியம். இப்போ ஹைட்ரஜன் சூஸ் பண்றோம். ஹைட்ரஜன்லயும் நமக்கு எப்படி இருக்கும்? ரெண்டு கண்டெய்னர்லயுமே ஈக்குவலா தான் இருக்கும். எல்லா வாயுக்களுமே இல்லையா? சம பருமனுள்ள வாயுக்கள் அனைத்தும் சமமான மூலக்கூறு, சம அளவுல எண்ணிக்கையில இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த அவாகாட்ரோஸ் கருதுகோள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் ஒரு கேஸ், நம்ம அடுத்த ஒரு கேஸ் சூஸ் பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கும்போது பாருங்க, இதுல நமக்கு ஈக்குவலான எண்ணிக்கையில இருக்கும். இந்த இடத்துல 400 கெல்வின் 1.7 ஏடிஎம் 5.2 எல். ஸோ இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு எப்படி ஒவ்வொன்றும் வருது பாருங்க. நெக்ஸ்ட் நைட்ரஜன் சேம். அப்ப சம பருமன் அப்படிங்கும் போது வேல்யூங்கிறது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த நம்ம பார்த்த இந்த அவாகாட்ரோஸ் பிரின்சிபிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுது? நமக்கு ப்ரூஃப் ஆகுது. ஓகே, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுலயும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ இஸ் தேர் எனி டவுட் இன் திஸ் சிமுலேஷன்? இந்த சிமுலேஷன் எதுக்காக? அவாகாட்ரோஸ் பிரின்சிபிள்காக தான். ஈக்குவல் வேல்யூம் ஆஃப் gases at the same temperature and pressure contain equal number of molecules. Okay, so இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுதா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆல்சோ. முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறதுனால தான் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? Is there any doubt related this concept? Okay, next நம்ம பார்க்கலாமா? So இதே கான்செப்டினுடைய துணையோட தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஒரு டெரிவேஷன், அந்த ஒரு சமன்பாடு எப்படின்னு பார்க்க போறோம். என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் உண்டான ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் மாலிகுலர் மாஸ்.
ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறை. இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எல்லா வினாத்தாள்லையுமே நீங்க பார்க்கலாம். எய்தர் 4 மார்க் அல்லது டீடைல்ல கண்டிப்பாக நமக்கு இந்த கொஸ்டின்ங்கிறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்லாம் இமேஜின் பண்ண வேண்டாம். வெரி சிம்பிள் கான்செப்ட், பட் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்னா என்ன? ஒரு வாயு அல்லது அதனுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது அதனுடைய ஆவியுடைய நிறைக்கும் ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைக்கும் உள்ள ஒரு விகிதம். சோ இது நம்ம ரிலேட்டடா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் திங் அதுல இருக்கக்கூடிய அந்த விதி என்ன அப்படிங்கறது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா அது ரிலேட்டடா என்ன. ஃபர்ஸ்ட் ஒன், ஒப்பு மூலக்கூறு நிறை என்றால் என்ன? அத நம்ம ஒரு கேள்வியா கேட்கலாம். வாட் இஸ் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் a gas is a ratio between ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது எதற்குண்டானது? ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் ஆஃப் பாஸ். ஓகே, மாஸ் ஆஃப் one molecule of the gas or vapor of the mass. So vapor to mass of one atom of hydrogen. So இதுதான் relative molecular mass அப்படின்னு நம்ம சொல்றது. So what is relative molecular mass அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் ஸ்கேல் படி நம்ம பார்த்தோம்னா mass of one molecule of gases vapor to mass of one atom of hydrogen. இதுதான் நம்ம RMM சொல்லக்கூடிய relative molecular mass அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவி அடர்த்தி. மாறாத வெப்பம் மற்றும் அழுத்த நிலையில ஒரு குறிப்பிட்ட பருமனுள்ள வாயு அதே பருமனுள்ள ஹைட்ரஜனுடைய நிறைக்கு உள்ள விகிதம் அப்படிங்கிறது தான் ஆவி அடர்த்தி. இதுலயும் நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஹைட்ரஜன் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்ன? வேப்பர் டென்சிட்டி. So vapor density அப்படிங்கிறது ratio of mass of certain volume of gas or vapor mass of an equal volume of hydrogen. அதற்கு இணையாக இருக்கக்கூடியதுதான். சரிங்களா? சோ இப்போ எதோ நம்ம ஒப்பிடுறோம்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம ஒப்பிடக்கூடியது ஹைட்ரஜனோட தான். சோ ரேஷியோ ஆஃப் மாஸ்ங்கிறது certain volume of gas is equal the volume of hydrogen measured under the condition of temperature and pressure. சோ எதன் அடிப்படையில? அதனுடைய மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தம். இப்ப எப்படி அவாகாட்ராஸோட ரிலேட்டட் தானே? அதுல என்ன இருந்தது? ஈக்குவல் வேல்யூம், ஈக்குவல் டெம்பரேச்சர், பிரஷர். அப்ப சம பருமன் இருக்க, இந்த எதுவுமே மாறல. அப்ப எல்லா கேஸ்லயுமே எப்படி இருந்தது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தான் இருந்தது இல்லையா? சோ அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்ப எப்படின்னு டிரைவ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பாக்குறது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்ம விடி அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகே, வேப்பர் டென்சிட்டி ஆவி அடர்த்தி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, வேப்பர் டென்சிட்டி விடி. ஆவி அடர்த்திங்கிறது எவ்வளவு மூலக்கூறு நம்ம எடுத்துட்டு இருக்கோம்? n மூலக்கூறு வாயு. n மூலக்கூறு வாயு அல்லது அதனுடைய ஆவியினுடைய நிறை டிவைடட் n மூலக்கூறு ஹைட்ரஜனுடைய நிறை. எதோட நம்ம கம்பேர் பண்றோம்? ஹைட்ரஜனோட. ஹைட்ரஜனோட நிறை.
சோ ஹைட்ரஜனுடைய நிறைன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஹைட்ரஜனின் நிறை. இத n அப்படிங்கறத என்ன நம்பரா நம்ம கன்சிடர் பண்ணலாம்? n is equal to 1 ஒரு மூலக்கூறு. அப்ப ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன். சோ n அப்படின்னு சொன்னா நம்பர் ஆஃப் சொல்றோம். என்னக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா n is equal to 1 அப்படின்னு எடுத்தா ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜனினுடைய நிறை. அப்ப ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறது அதற்கென்று நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? 2 மாலிகூல்ஸா தான் இருக்கும் இல்லையா? H2 அப்படின்னு தானே எழுதுவோம். ஹைட்ரஜனை ஹெச்ன்னு எழுதுவோமா, H2ன்னு எழுதுவோமா? H2 அப்படிங்கிறது தான் எழுதுவோம். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் ஹைட்ரஜன்கிறது ஈரணு மூலக்கூறு இல்லையா? ஈரணு மூலக்கூறு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்? 2 மூலக்கூறு ஹைட்ரஜனின் நிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஹைட்ரஜன்கிறது 2ஆ இருக்கும். அப்ப ஈரணு மூலக்கூறுங்கும்போது ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் 2 ஹைட்ரஜனினுடைய அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களினுடைய நிறைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 2 ஹைட்ரஜன் அணுவின் நிறை. அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 ஹைட்ரஜன் அணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நிறை அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப இத எதோட நம்ம கம்பேர் பண்றோம்? ஆவி அடர்த்தியும் மூலக்கூறு நிறை. ஆவி அடர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் 2 into 1 ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறைன்னு எடுத்துக்கிறோம். இதுவே நெக்ஸ்ட் ஒப்பு மூலக்கூறு நிறை. ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படிங்கிறதும் அதுல நம்ம என்ன எழுதணும்? ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் அதையும் நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? ஹைட்ரஜனுடைய அடிப்படையில தான். ஓகே, ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் ஒரு ஹைட்ரஜன் அணுவினுடைய நிறை. சோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆவி அடர்த்திக்கு உண்டான சமன்பாடு பார்த்தோம். ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் 2 into 1 ஹைட்ரஜன். அதே போல இப்போ ஒப்பு மூலக்கூறுங்கிறது ஒரு மூலக்கூறு வாயு டிவைடட் 1 ஹைட்ரஜன் அணுவினுடைய ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? அது என்ன ஃபுல்லுமே ஆட் பண்ணணும். அப்படி நம்ம இந்த சமன்பாட்டை அது நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஆவி அடர்த்தி is equal to ஒப்பு மூலக்கூறு நிறை divided 2. ஓகே, சோ இதுதான் நம்ம என்னது ஃபைனலா ஆவி அடர்த்தி அப்படிங்கிறது ஒப்பு மூலக்கூறு நிறை டிவைடட் 2 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒப்பு மூலக்கூறு நிறையையும் ஆவி அடர்த்தியையும் ரெண்டையும் அந்த சமன்பாடு ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சமன்பாடு ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம்னு சொன்னா 2 into ஆவி அடர்த்தி வாயுவினுடைய ஒப்பு மூலக்கூறு நிறை. சோ இதுதான் ஃபைனலா நம்ம சொல்றது. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றோம்னா ஒப்பு மூலக்கூறு நிறைங்கிறது 2 into ஆவி அடர்த்தி 2 into இதுதான் நம்ம 2 சமன்பாட்டை ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஹைட்ரஜன் அணுவினுடைய என்னது நம்ம ஆவி அடர்த்திக்கும் உண்டான தொடர்பு அப்படின்னு தான் இந்த ஹெட்டிங்கே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into வேப்பர் டென்சிட்டி ஆர் எம்எம் ஈக்குவல் டு 2 into vapor density. So this is the
ஃபைனல் ஃபார்முலா 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி. ஸோ எப்படி நம்ம இது ரெண்டையும் கரெக்டா சப்ஸ்டியூட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வேப்பர் டென்சிட்டிக்கு. வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு சொன்னா மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் டிவைடட் 2 இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம். அதே போல ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் தென் ஆர்எம்எம்க்கு வரும்போது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகூல் டிவைடட் மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ விடிங்கிறது நமக்கு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும்னா ஆர்எம்எம் இன்டூ 2 இன்டூ வேப்பர் டென்சிட்டி. நம்ம ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது 2 இன்டூ ஆவி அடர்த்தி அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதற்குண்டான ஒரு சின்ன சின்ன ஒரு சம் பார்க்கலாம். ஒரு 1 or 2 சம் மட்டும் நான் இதுல உங்களுக்கு இப்ப பார்ப்போம். இது ரிலேட்டடா இந்த லெசன்ல நம்ம இந்த கணக்குகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். மூலக்கூறு நிறையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் நம்ம வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இப்போ மூலக்கூறு நிறை, மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் அப்ப ஹைட்ரஜனுடைய நிறை என்பது என்னது? 1 இல்லையா? ஹைட்ரஜனுடைய நிறைங்கிறது 1. இல்ல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சோ ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துட்டா அதனுடைய நிறை அப்படிங்கிறது என்னது? 16. ஹைட்ரஜனினுடைய மாலிகுலர் மாஸ்ங்கிறது 1 அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னா 16. சோ இப்போ இது என்ன பண்றோம்? H2O அப்படிங்கும் போது H2O ஃபார்முலா. ஹைட்ரஜன்கிறது எத்தனை பங்கு இருக்கு நமக்கு? 2 பங்கு, 1:2. அண்ட் தென் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 1 பங்கு, 16 into 1. ஸோ 2 + 16. 2 + 16 அப்படின்னு சொன்னா H2O-வினுடைய நமக்கு மாலிகுலர் மாஸ், H2O-ஓட மூலக்கூறு நிறை என்பது எவ்வளவு? 18. 2 + 16 = 18 கிராம் அப்படிங்கிறது தான் இதனுடைய மூலக்கூறு நிறை. நீரினுடைய மூலக்கூறு நிறை என்பது எவ்வளவு? 18 கிராம். ஸோ எல்லாத்துக்குமே கரெக்டா என்ன எழுதணும்? நம்ம யூனிட் எழுதணும். யூனிட் எழுதாம எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஹாஃப் மார்க், என்ன மார்க் உண்டோ அதுல ½ தான் கொடுப்பாங்க. 2 மார்க் கொஷின் அப்படின்னு சொன்னா அதுல 1 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கிராம் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது நமக்கு வாட்டரினுடைய கிராம் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 18 கிராம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு போது கார்பன் அப்படிங்கும் போது அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12. CO2. ஓகே. சோ கார்பனினுடைய அணு நிறை என்பது எவ்வளவு நமக்கு? 12. ஆக்சிஜன்னா 16. தெரியும் இல்லையா? சோ கார்பன்கிறது 12, ஆக்சிஜன்கிறது 16. இதுல கார்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பங்கு இருக்கு நமக்கு? 1 பங்கு. ஆக்சிஜன்கிறது 2 பங்கு இருக்கு இல்லையா? அப்ப கார்பன் டை ஆக்சைடினுடைய மூலக்கூறு நிறை என்பது 12 into 1 and then 16 into 2. 12 into 1 plus 16 into 2. 12 ones are 2. 12, 16 into 12 அப்படிங்கிறது நமக்கு 32. Total is 30 plus 10, 40. Total எவ்வளவு வருது? 44 கிராம். ஸோ 44 கிராம் அப்படிங்கிறது தான் கார்பன் டை ஆக்சைடினுடைய நமக்கு மூலக்கூறு நிறை. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒவ்வொன்னுடைய அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஈஸியா நமக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு டீடைல் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சம்மோட தான் வரும். ஓகே. கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது 44 கிராம். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஸ் there any doubt in this sum? ஓகே. இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம்? அவாகாட்ரோஸ் கருதுகோள், அவாகாட்ரோஸ் ஹைபோதசிஸ்னா என்ன, அவாகாட்ரோஸ் லா என்ன, அண்ட் தென் அதற்குண்டான சிமுலேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவாகாட்ரோஸ் எங்கெல்லாம் நம்ம அது யூஸ் பண்றோங்கிறது பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்னா என்ன, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய சின்ன சின்ன கணக்குகள், அதனுடைய தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஆர் அதர்வைஸ் நீங்க படிச்சுட்டு வாங்க. நம்ம அடுத்த கிளாஸ்லயும் என்ன பண்ணலாம், இதுல புரியல அப்படின்னு சொன்னா கண்டினியூ பண்ணலாம், ஆர் அதர்வைஸ் ஷால் வி ஸ்டார்ட் அன் நியூ லெசன். ஸோ கார்பன் அப்படிங்கிறது என்னது, இதனுடைய அணு நிறை, ஆக்சிஜனுடைய அணு நிறை அப்படிங்கிறது தான் 12, 16 என்பது. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், அணுவினுடைய நிறைய தெரிஞ்சிருக்கணும். அப்ப அணுவினுடைய நிறையை நம்ம என்ன பண்றோம், ரெண்டையும் என்னென்ன இது சேர்ந்திருக்கோ அந்த தனிமத்தினுடைய அணு நிறையை நம்ம பெருக்கி அதை ஆட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கிறது மூலக்கூறு நிறை. மூலக்கூறு நிறை தெரியணும்னு சொன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அணு நிறை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.